இந்த மாதம் கர்த்தர் தந்த வாக்குத்தத்த வார்த்தை, எப்படி குயவன் கையில களிமண் இருக்கிறதோ அப்படி நீங்க இருக்கிறீங்க. குயவன் கையில் இருக்கிற களிமண் நிச்சயமாய் பாத்திரமாய் மாறும். ஆமென். குயவன் கையில களிமண் இருக்குன்னா அந்த களிமண்ணுக்கு ஒரு லைஃப் இருக்குதுன்னு அர்த்தம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என் கையில் அப்படி இருக்கிறீங்க. 1ஆம் தேதி காலை வாக்குத்தத்த ஆராதனையில் இந்த வார்த்தைகளை கொஞ்சம் தியானிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். லைட் அதை டச் பண்ணிட்டு இன்றைய செய்திக்குள்ளே செல்ல விரும்புகிறேன். குயவன் கையில் களிமண் எப்படி வந்துச்சு அப்படின்னா, குயவனாய் பார்த்து எடுத்தது. ஆமாம், குயவன் அந்த மண்ணை பார்க்கிறா. அந்த மண்ணை பார்த்து இந்த மண்ணை என்னால் பாத்திரமாய் மாற்ற முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அவ்வளவு கான்ஃபிடன்ட், இந்த மண் என் கையில் வந்துச்சுன்னா இந்த மண்ணை என்னால் பாத்திரமாய் மாற்ற முடியும். அப்போது மண்ணுக்கு குயவன் மேலே இருந்த நம்பிக்கையினால குயவன் மண்ணை கையில் எடுக்கல, இந்த மண்ணை பாத்திரமாய் மாற்ற முடியும் என்று குயவன் தன்னை குறித்த அந்த நம்பிக்கையில் அந்த மண்ணை கையில் எடுக்கிறான். அதே போல தான் நாம் அவரை நம்பினதுனால அல்லது நாம் அவர் மேலே இருக்கிற அந்த விசுவாசத்தில் வளர்ந்து அவ்வளோ உறுதியாக இருந்ததுனால தேவன் நம்ம எடுக்கவில்லை, நமக்கு அவரை யாருன்னே தெரியாமல் இருந்துச்சு. இதுதான் சத்தியம். அதனால தான் ஆண்டவர் சொல், நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நான் நாமம் தரித்தேன், உனக்கு நான் பேர் வச்சேன். நீ என்னை அறியாதிருந்தோம் உனக்கு நான் இடைக்கட்டு கட்டினேன். நீ என்னை அறியாதிருந்தோம் தெரியாது. எல்லாரும் எப்படியெல்லாம் பார்த்துருப்பாங்கல்ல, ஆனால் அவர் மட்டும் வந்து ஹல்லேலூயா. ஒரு பாட்டு உண்டுல, நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ அழிந்திருப்பே, உம் கிருபை நான் என்றோ மரித்திருப்பே, என் தேவா என் ராஜா உம் கிருபை. ஆமென். என் தேவா என் ராஜா. ஹல்லேலூயா. அப்படியே கைகளை உயர்த்தி ஆமென். முன்னும் பின்னும் நேருக்கு நேருக்கு சுற்றி என்னை சூழ்ந்திருக்கு, நான் நடந்தாலும் அப்பா உம் திருக்கரத்தால் பாடுங்க, உம் திருக்கரத்தால் பற்றி பிடித்திருக்கின்ற. நன்றி ராஜான்னு மனதார சொல்லுங்க, நன்றி ராஜா இயேசு ராஜா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு பாராட்டின கிருபை. ஆமென். ஹல்லேலூயா. அவர் பார்த்தார், கையில் எடுத்தார். அந்த குயவன் பார்த்து கையில் எடுத்து வீட்டுக்குள்ளே கொண்டு போகிறார். அதனால தான் எரேமியாவுக்கு சொல்கிறார், நீ எழுந்து குயவன் வீட்டுக்குள்ளே போ அப்படின்னு. ஆனால் அதுக்கு முன்னாடி இடையில ஒரு ப்ராசஸ் இருக்கிறது. அந்த ப்ராசஸ் தான் என்ன அப்படின்னா, வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வெளியே போட்டு அந்த மண்ணை மிதிப்பார். ஆமேனே வரல. ஆண்டவரே ஓவராக மிதி வாங்கியாச்சு, இனி நீங்கள் கையில் எடுப்பீங்கன்னு பார்த்தா. ஆமே. ஆனால் மிதிச்சிட்டாருன்னா கையில் எடுப்பார். இன்னைக்கு செய்தியே தான். ரோமருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 21வது வசனம். மிதியிட்ட ஒரே களிமணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கு ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ? மிதியிட்ட களிமண் தான் உருவாக்கப்படும். ஹல்லேலூயா. மிதியிட்ட களிமண். அந்த மிதிக்கிறது பார்த்தீங்கன்னா, வார்த்தையான ஒரு சாங் ஷூட் பண்ணும்போது இதெல்லாம் நேராக பார்த்து படிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். ஆமே. அந்த மண்ணுக்கு மேலே ஏறி நின்றுட்டு ஒரு கால் எடுத்து அது கடையிலெல்லாம் நம்ம மாட்டிட்டோம். ஆமே. அவ பார்த்தது கிருபை, தூக்கி எடுத்து வீட்டு வாசல் வரை கொண்டு வந்தது கிருபை. மண்ணை தூக்கி பொத்துன்னு போட்டாச்சு. என்னாண்டவரை கழுகு கூட்டை கலைத்து கூடு கட்டினது நீங்க, இப்ப கூட்டை கலைக்கிறதும் நீங்க. போட்டுட்டு ஏறி நின்று மீதி யார் மிதிச்சாலும் ஒண்ணு இல்லை. ஆனா என்ன விசேஷம், குயவன் தான் மிதிப்பார். ஆமே. ஏன்னா அவருக்கு தான் அந்த பக்குவம் தெரியும்.
மிதிக்கிறார் 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 மிதிக்கிறார். இன்னைக்கு அவர் மிதிக்கிறது எப்படி நான் சொல்ல விரும்பல. கடந்த நாள் தியானிக்கும் போது பல வார்த்தைகளை ஆவியானவர் சிந்தையில கொண்டு வந்தார். அதுல ஒரு வார்த்தை தான் இங்க நல்லா தெரியுது. முதல்ல இந்த மண்ணு எங்கேயோ இருந்துச்சு, அது கிருபையினால கொண்டு வரப்பட்டது. இப்பொழுது குயவன் கையில வருவதற்கு முன்பதாக அது குயவன் காலில் இருக்குது. களிமண் எல்லாம் குயவன் கையில் எடுப்பாரா? இல்லை. ஆனா குயவனால் மிதிக்கப்பட்ட குயவன் பாதத்துக்கு கீழே இருக்கிற மண்ணை அந்த குயவன் கையில எடுப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கேட்கிறார், இதை உருவாக்குறதுக்கு என் இஷ்டப்படி இதை உண்டு பண்ண எனக்கு உரிமை இல்லையா? அப்ப உரிமை யாருக்கு மேல உரிமை இருக்கிறதோ அவங்களதான். கால் ஆக்ஷன் காட்டினா கேமராக்கு தெரியாது, அதனால தான் கை காட்டு. அவன் உரிமை இல்லையா? ஆண்டவர் அப்படிதான் கேட்கிறார், உரிமை இல்லையா எனக்கு உன் மேல? உன் நீ நினைத்து பார். ஆமென். ஆண்டவரே இந்த இடத்துல தான் ஆமென், இதை ஏன் இஷ்டப்படி உருவாக்க எனக்கு உரிமை இல்லையா? அப்ப அவர் கையில எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த களிமண் போதும்னு சொல்றது வர அந்த குயவன் மிதிக்க மாட்டார். குயவனுக்கு போதும்னு தோன்றது வர மிதி விழுறதுக்கு முன்னாடி மிதிக்கப்பட்ட களிமண்ணாய் நீங்கள் இருப்பதை பார்ப்பது. நம்ம எல்லாம் போதும் ஆண்டவர் எடுத்துக்கொள்ளும். இல்ல, செல்ல வேண்டிய பிரயாணம் இன்னும் மிதி இருக்கு, ஓடு. நம்ம எலியா மாதிரி ஆண்டவரே போதும் எடுத்துக்கொள்ளும் சொல்லும் போது, எலியாவே வேணும்னா சாப்பாடு தாரேன், கிளம்பு, செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம். ஆமென். ஓட தான் வைக்கிறார். ரதம் கடைசியில தான் வருது. ஆமென். அந்த மண்ணு போதும்னு சொல்றது. அதனாலதான் என்ன ஏன் ஜனிப்பித்தா, என்ன ஏன் பெத்தீங்க, இப்படி எல்லாம் கேட்க கூடாதான். ஆமென். இன்னைக்கு நீ ஒரு உருவமா இருக்கிறதுனால தானே இப்படி கேட்கிற. நீ ஒண்ணுமே இல்லாத போதே நான் உன்னை குறித்து, ஆமென், ஒண்ணுமே நாம இல்லை, ஒண்ணுமே கிடையாது, இது மண்ணு. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு செய்திக்குள்ள நான் வர விரும்புகிற நேரம் பறந்துட்டு எல்லாம் சொல்லி முடிக்க முடியாது. ஒரே வார்த்தை, அவர் கையில எடுத்து உருவாக்கணும்னா அவர் பாதத்தில் இருக்கணும். அவ்வளவுதான். இதான் அன்னைக்கு செய்தி. கையில இருக்கணும்னா காலில் விழணும். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கையில இருக்கணும்னா காலில் விழணும். யாரு காலில்? வாங்க வருவாங்க இல்ல, அவங்க காலில் இல்ல, வணைகிறார் அல்லவா அவர் காலில். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உருவாக்கப்பட்ட பாத்திரத்தை வாங்க வருகிறவர்கள் தெரியாது நம்ம நாளைக்கு பாத்திரமா மாற போற களிமண்ணை தான் மிதிச்சு நின்று வேலை பேசிட்டு இருக்கிறோம். சில நேரத்தில் மனுஷரை எங்கள் தலை மேல ஏறி போக பண்ணுகிறேன். அந்த வார்த்தையான ஒரு சாங் ரெக்கார்ட் பண்ணும்போது வெளியே அந்த மண்ணெல்லாம் குவித்து போடப்பட்டிருக்கிறது. இல்லை, ரொம்ப ஆச்சரியம். அதில் நாய் படுத்து கிடக்குது, மனுஷங்க அங்கே இங்கேயும் போயிட்டு வராங்க, கோழி ஓடுது அதுக்கு மேலே. அப்போதான் இப்படி தானே என்னெல்லாம் யாரும் அதை தொடாத, அதை தட்டாத, யாரும் சொல்லு. ஆனால் உருவாக்கப்பட்ட பாத்திரத்தை ரொம்ப சேஃப். அது பக்கத்தில் ஏதாவது நாய் போச்சுன்னா போன்னு விரட்டுறாங்க. அப்போ குயவன் கையில் எடுத்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு ஒரு மதிப்பே கிடைக்குது மண்ணே. அது வரைக்கும் ஆமே பாருங்க, இந்த கழுத குட்டி எத்தனை நாள் அந்த தெருவில் கட்டப்பட்டிருந்துன்னு தெரியல, ஒருத்தரும் கேட்கல. ஆனா ஆண்டவருக்கு வேணும்னு அதை கட்டவிழ்க்க போனதும் வந்துட்டாங்க. நான் கட்டவிழ்க்கிறேன், ஏன் கட்டவிழ்க்கிற? இன்னும் கட்ட அவிழ்க்கல, ஆனா அவருக்கு வேணும்னு சொன்னதுமே அதோடைய டிமாண்ட் ஏற ஆரம்பிச்சிட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஒரு பெரிய செலிபிரிட்டி ஏதாவது ஒரு பிராண்டட் ஐட்டம் யூஸ் பண்றத வெளிப்படுத்திட்டாருன்னா அதோட டிமாண்ட் யாரும். அதே ஆளு இது வேஸ்ட் அப்படி சொல்லிட்டாருன்னா, ரீசெண்டாக ஒரு இது படித்தேன். ஒரு பெரிய செலிபிரிட்டி ஒருத்தர், ஒரு ஃபுட்பால் பிளேயர் இன்டர்வியூவில் ஒரு கோகோ பெப்சி ஏதோ வச்சுருந்துருக்காங்க. அவர் இது வேண்டாம் சொல்லிட்டு இப்படி தள்ளிட்டு தண்ணி எடுத்து குடித்தார். அவ்வளோ அன்னைக்கே அந்த கம்பெனியோட மார்க்கெட்டு அது உண்மையா பொய்யான்னு தெரியாது. அப்போ ஒரு செலிபிரிட்டியோடைய வேல்யூ பார்த்தீங்களா? அவன் அக்செப்ட் பண்ணிட்டான், அதோடைய வேல்யூ எகிருது. அவன் வேண்டான்ட்டான், வேல்யூ இறங்குது. எப்போ யாக்கோபை அவனுக்கு தலைக்கு கீழே வச்சு படுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைனாலும் இவனை நான் சிநேகித்தேன்னு சொன்னாரோ அப்பொழுதே ஏணி வச்சு தூதர்கள் ஏறி இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க.
என்னுடைய வேல்யூ வந்து எனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா பரலோகம் என்ன அக்செப்ட் பண்ணாத என்னுடைய வேல்யூ வந்து எகிரிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். நீ என் பார்வைக்கு ஆண்டவர் உனக்கு ஈடானா மனுஷர்களை கொடுப்பேன். என்ன ஆண்டவரே, எங்க வீட்டிலே என்ன வெறுமையா விட்டுட்டாங்க, வெறும் கோளும் கையுமா. உனக்கு ஈடாய் நான் மனுஷர்களை கொடுப்பேன். ஏன்னா உன்னோட வேல்யூ அவ்வளவு பெரிய வேல்யூ. ஏன் நீ என் பார்வைக்கு அருமையானபடியா. இது எப்படி சாத்தியம்? காலையில இருந்தே பர்சனல் மெடிடேஷன்ல அந்த அன்பை வந்து ஆண்டவரே அப்படி சொல்லி சொல்லி, ஆண்டவரே அந்த தீராத நேசம், ஆண்டவர் அது உங்களுக்கு இருக்குது, எனக்கு வர மாட்டேங்குது ஆண்டவரேன்னு தான் இன்னைக்கு காலையிலே புலம்பல். உங்க அன்பு என்பது தீராத நேசம், அது போயிட்டே இருக்குது ஆண்டவரே. காலையில் பிள்ளையை கொண்டு ஸ்கூல்ல விட்டு வரும்போதும் இதான் மைண்ட்லயே ஓடிட்டு இருந்துச்சு. எப்படி ஆண்டவரே இப்படி நேசிக்கிறீங்க? இத கிரகிக்க கூட முடியலையா ஆண்டவரே? இத உள்வாங்கி ஒரு லிமிட்டுக்கு மேல உள்வாங்கவும் முடியலையா ஆண்டவரே? நேசத்தால் சோகமானேன் என்பது என்ன தெரியுமா? அந்த நேசத்தை தூக்க முடியல. அந்த நேசத்தை, அந்த நேசம் வந்து அப்படி கொட்டுறாரு. ஆண்டவருடைய அன்புக்கு ஈடே கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. என்னை கொண்டு வந்துட்டார், இனி என்னை மிதிக்கிறது என் நன்மைக்கு தான். ஹல்லேலூயா. என்னை கொண்டு வந்துட்டார். எங்கெல்லாம் இந்த மண்ணை பார்த்து எடுத்திருப்பாரு தெரியாது குயவனுக்கு. வழியில கடந்து எடுத்தா கேட்கறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஏதாவது வீட்டுக்கு முன்னாடி இந்த மண்ணை பார்த்துருந்தா எடுத்து இந்த வீட்டு ஓனர்கிட்ட கேட்டிருப்பாரு, சிலட்ட காசும் கொடுத்து வாங்கியிருப்பாரு. நம்மளை கிரயம் கொடுத்து வாங்கி எடுத்து கொண்டு வந்துட்டாரு. என்னாண்டவரை இப்படி கூட்டிட்டு வந்து மிதிக்கிறீங்க, இதுக்குன்னு அந்த தெருவிலையே அப்படிலாம் நமக்கு தோணும். இல்லை, குயவன் மிதிக்க மிதிக்க என்னுடைய டர்ன் வருதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. என்னுடைய டைம் நெருங்கிட்டுன்னு அர்த்தம். என்ன நெருங்கும்? இப்போ என்ன கையில் எடுக்க போகிறா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. வார்த்தையானவரே, ஆதியில் இருந்தவரே, ஆமென். வார்த்தையானவரே. அப்போ இன்னைக்கு காலில் இருக்கிறவங்க கையில் இருப்பாங்க, கையில் இருக்கிறவங்க உருவாக்கப்படுவாங்க. ஆமென். கொய்யவன் கையில் ஒரு மண்ணு போயிட்டுனா அதுக்கு வாழ்வு இருக்குன்னு அர்த்தம். காலில் இருக்கணும், கையில் இருக்க காலில் இருக்கணும். இந்த மனசுல நல்லா வச்சிருக்கேன். அவர் கையில் இருக்கணும், நான் அவர் காலில் இருக்கணும். ஆமென். ரூத் போவாஸ் பாதத்தில் விழுந்து போர்வையை மேலே மூடுங்க அப்படின்னா போவாஸ் சொல்றாரு, உனக்கு வேண்டியபடி நான் செய்வேன். அதன் அர்த்தம் என்ன? இனி உன் லைஃப் என் கையில் இருக்கு. ஏன்னா நீ என் காலில் இருந்துட்ட. உனக்கு வேண்டியபடி இனி உனக்கு என்ன செய்யணும் என் கையில் இருக்கு. ரூத் நேர நகமிட்டு அவர் சொன்னார், சொல்லிட்டாரா? சந்தோஷமா வெயிட் பண்ணு. அந்த மனுஷன் இந்த காரியம் செய்து முடிக்கும் முன்னே இளைப்பாற மாட்டான். நம்ம எங்க இருக்கிறோம்? நாம் இருக்க வேண்டியது கர்த்தருடைய கையில். ஆனால் கர்த்தருடைய கையில் இருக்கிற கர்த்தருடைய பாதத்தில் இருப்பது மிக 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 அவசியம். ஆண்டவரே உம் பாதம் சரணடைந்தே, அடிமை நானை. இன்னைக்கு ஒரு பிரசங்கம் இல்லைங்க, இது ஆவியானவர் பேசின வெளிப்படுத்தின வார்த்தை. குயவன் என்ன மிதிக்கிறதுக்கு நான் ஒப்பு கொடுக்கணும். ஆமே, அவருக்கு போதும்னு தெரிஞ்சதும் கையில் எடுத்துருவார். குயவன் ஒரு மண்ணை கையில் எடுத்துட்டார்னா அந்த மண்ணுக்கு மேல அதுக்கப்புறம் மிதிக்கப்படாது, அதுக்கு மேல கால் படாது. அது கையில எடுக்கிறது வரைக்கும் தான். அதனாலதான் 1 பேதுரு 1:6 சொல்லப்பட்டிருக்கிறது, கொஞ்ச காலம் பலவித பாடுகள், கொஞ்ச காலம். ஆமென். பாதத்தில் இருக்க என்ன செய்ய வேண்டும்? யார் அவருடைய பாதத்தில் இருப்பார்கள்? ஒரு 3 வார்த்தைகளை சொல்லி நான் செபிக்க வர. முதலாவது, லூக்கா சுவிசேஷம் 7வது அதிகாரம் 37-38 வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவன் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து
ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினார். நமக்கு தெரியும், சீமோன் என்கிற ஒரு பரிசேயன் இயேசுவை விருந்துக்கு அழைக்கிறான். இயேசுவோடு கூட சீஷர்கள் போகிறார்கள், மற்றும் சிலர் இருக்கிறார்கள். இப்பொழுது அந்த தேசத்தில் பாவியாகிய ஒரு ஸ்திரீ, அவ பாவிதான், கல்லறியப்பட வேண்டியவள், கிருபையினால் காக்கப்பட்டிருக்கிறாள். இப்பொழுது என்ன செய்கிறாள்னா, இயேசுவுக்கு பின்பாக வந்து நின்று அப்படி மெதுவா உட்கார்ந்து வந்து நிற்கிறாள், அமருகிறாள், பணிகிறாள். இல்லைன்னா முத்தமிட முடியாது. இவ்வளவு காரியத்தை செய்யும் போது இந்த செயலை இயேசு எப்படி பார்த்தார் என்றால், அதனுடைய 47வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாள் அப்படிங்கிற. அப்ப யார் தான் பாதத்தில் இருப்பார்கள், யாருக்கு தான் இருக்க முடியும்னா, யார் மிகவும் அன்பு கூறுகிறார்களோ, நேசிக்கிறவங்கன்னு சொல்லல. இந்த சீமோன் இயேசுவை நேசித்ததுனால தான் கூப்பிட்டான். ஏன்னா அந்த இடத்துல இயேசுவோடு யாரில் நெருக்கமா இருக்காங்களோ அவங்களுக்கும் பிரச்சனை. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நமக்கு தெரியும், நிக்கோதேமு தானே நைட்டு யாருக்கும் தெரியாம இயேசுட்ட வந்து பேசிட்டு போனது. ஏன்னா பேசுறது யாருக்கும் தெரியக்கூடாது. அந்த ஒரு சூழ்நிலையில இயேசுவை எல்லாரும் யாரும் என்ன பார்த்தா என்ன நினைச்சா என்ன, அது பரவாயில்லன்னு சொல்லிட்டு விருந்துக்கு அழைக்கிறானா, இயேசுவை நேசிக்கிறான். ஆனா எப்படி நேசிக்கலன்னா, ரொம்ப நேசிக்கல. இயேசுவை பிடிக்கும்னு சொல்றவங்க கை தூக்க சொன்னா நானும் தூக்குவேன், நீங்களும் தூக்குவோம். நம்ம எதுக்கு தூக்கணும்? ரோட்ல போற ஒருத்தவங்கள்ட்ட உங்களுக்கு இயேசுவை பிடிக்குமான்னு கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க எனக்கு ஒன்னதான் பிடிக்காது, எனக்கு இயேசுவை பிடிக்குமா. ஆமா அதானே? ஆமா, இயேசுவை யாருக்குங்க பிடிக்காது? இயேசு அன்புனாலே இயேசுதான், கிருபைனால இயேசுதான், தயவுனால இயேசுதான், தெய்வம்னால இயேசுதான். ஹல்லேலூயா, இயேசு. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, அந்த மிகவும் நேசிக்கிற அனுபவம். இந்த நேசிக்கிறவர்களுக்கும் மிகவும் நேசிக்கிறவர்களுக்கும் என்ன வித்தியாசம்னா, நேசிக்கிறவங்க அன்பை 4 பேருக்கு முன்னாடி காட்ட தயங்குவாங்க. மிகவும் நேசிக்கிறவங்க 4 இல்ல 4000 பேர் இருந்தாலும் அவங்க ஒரு விஷயம் கிடையாது. அதாவது சொல்லுவாங்க, தனியா ஐ லவ் யூ சொல்லுவாங்க, கூட்டத்தில் யாருன்னே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. இதுதான் நேசிக்கிறவங்களுக்கு. தனியா ஆண்டவரே உண்மையில நேசிக்கிற ஆண்டவரே, நீர் எனக்கு நான் உமக்கு சொல்லுவோம். கூட்டத்தோட நின்று தெரியாது. இந்த பெரிய பொற்சிலையை நேபுகாத்நேச்சார் உண்டாக்கி வைத்து அதை எல்லாரும் வணங்க சொல்லும் போது மற்ற யூதர்களும் உண்டு. யூதர்கள் இந்த 3 பேர் மட்டும் கிடையாது, அநேகர் உண்டு. எல்லாரும் கமந்து விழுந்து என்ன சொல்லியிருப்பாங்க, ஆண்டவரே தயவு செய்து மன்னிச்சிருக்க, வேற வழியே இல்லை, என் வெளிப்பிரகாரம் எப்படி இருந்தாலும் என் உள்ள உண்மைதான் நேசிக்கிறது. ஆமென். நம்ம எல்லாம் இப்படி எத்தனை ஜெபத்தை பண்ணியிருப்போம். இந்த மிகவும் நேசிக்கிறவங்க அதை காட்ட தயங்க மாட்டாங்க. நான் நேசிக்கிறேன் என்பது அல்ல, நான் நேசிக்கிறேன் என்றால் 100ல் 1. மிகவும் நேசிக்கிறேன்னா நான் தனியா நிற்கிறேன் இந்த இடத்துல. இவள் பாருங்க சூழ்நிலையை பார்க்கல. ஏன்னா இவளை யார் வீட்டில் ஏற்ற மாட்டாங்க. இவள் பாவி என்று எண்ணப்பட்ட ஸ்திரீ அல்ல, பாவியாகிய ஸ்திரீ. அந்த காலத்துல அவ நடந்து போறானாலே காரி துப்பிடுவாங்க, முகத்தை திருப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இவன் அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு வாய்ப்பே இல்லை. அடுத்து பாருங்க, சூழ்ந்து இருக்கிற அத்தனை பேரும் தப்பா தான் நினைப்பாங்க. ஆனால் மிகவும் நேசம் என்பது சூழ்நிலை அல்ல, மனிதர்களின் எண்ணங்களை அல்ல, அது மரணத்தை விட வலியது. யார் என்ன நினைச்சா என்ன, யார் என்ன நினைச்சா என்ன, நான் போறேன். ஏன்னா என் மேல பாவம் இல்லாதவன் கல்லறிய கடவன் என்றார். அந்த கூட்டத்திலேயே கல்லறிய தகுதி உள்ளவர் இயேசு மட்டும்தான். ஆமென். எல்லாரும் மனசாட்சியில குத்துண்டவர்களாகி அவங்க கற்களை போட்டுட்டு போனாங்க. இவரோ என்னை மனசார நேசித்து அந்த கல்லை கீழே போட்டார். இந்த அன்பு என்ன நான் சொல்வேன், இயேசுவின் அன்பை ருசித்தேன் தினமும் பல சூழ்நிலையில் மாறாம். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ இவளுக்கு இதிலிருந்து அவருக்கு மேல அப்படி ஒரு பாசம். ஆமென். நேரா வரா, பாதத்துல வந்து நிக்கிறா, உட்கார்றா, பெண்டாகிறா. அன்பு ஜாஸ்தி ஆயிட்டுனா அடுத்தடுத்த காரியங்களை நம்மளை செய்ய வச்சுட்டே இருக்கும்.
நாம வந்து பார்த்துட்டு போகாதான் வருவோம். ஆனா உள்ள இருக்கிற அன்பு நம்மை நெருக்கி ஏவி பார்த்துட்டு மட்டும் போகாத, அவர் பாதத்தை பிடித்து முத்தமிடு என்று சொல்லி. அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கியது. நான் லைட்டா தான் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு போலாம் நினைச்சேன், ஆனா அந்த அன்பு என்னை சும்மா இருக்க விடாம போ 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 அவ வந்து நிக்கிறா. நீங்க அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாத்தீங்கன்னா வந்து நிக்கிறா, அடுத்து அப்படியே உட்கார்றா, அடுத்து அழுது அப்படி பாதத்தை நினைக்கிறா, தலைமுடியினால துடைக்கிறா, முடியல அவளுக்கு அடுத்து முத்தமிடுகிறாள், அடுத்து பரிமள தைலத்தை. ஜீசஸ். நான் டெய்லி நேற்று ஜோம் பண்ணதான் இன்னைக்கு ஜோம் பண்ணிட்டு இருக்கேன், இன்னைக்கு ஜோம் பண்றது நாளைக்கு ஜோம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து நேசிக்கிறோம். மிகுதியான நேசம் என்ன தெரியுமா? இன்னும் உம்மை அறியணுமே இன்னும். இதுதான் மிகுதியான நேசம். 40 நாள் இரவு பகல் ஃபாஸ்டிங் இருந்து முடிச்சிட்டு எல்லாம் ஜெபத்தை முடிச்சிட்டு மோசே தேவனோட முகமுகமா பேசிட்டு இருக்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது ஆண்டவர், எனக்கு உங்களை அறியணும். என்ன மோசே, இதே நாங்களா இருந்தா 4 பைபிள் காலேஜ் வச்சிருப்போம். ஆண்டவரோட முகமுகமாய் பேசுவது எப்படின்னு 7 புக் எழுதியிருப்போம். தனி இன்டர்வியூ கொடுத்து இல்ல முகமுகமாய் பேசுவது எப்படி? எனக்கு இன்னும் இதான் அந்த மிகுதியான நேசம் உள்ள இருந்தா அது இருக்கவே விடாது. அது ஒன்ன எங்க கொண்டு விடும் தெரியுமா? ஆமென். பாதத்துல கொண்டு வந்து விட்டுரும். பாவத்துல இருந்தவளை இன்னைக்கு பாதத்துல கொண்டு வந்து வைத்தது என்ன தெரியுமா? லவ். நேற்று வர பாவத்தை நேசித்ததுனால தானே பாவியாகிய ஸ்திரீ. இப்ப அவளுக்கு இயேசுவின் மேல தீராத பாசம். ஏன்னா அவர் காண்பித்த அன்பை நினைச்சாலே போதுங்க. ஹல்லேலூயா. பாவ சேற்றில் கிடந்த ஓர் பாவி நானையா, உந்தன் அன்பின் கயிற்றா என்னை இழுத்தீரே. நேசம் போல் ஒன்றும் எங்கும் இல்லையே. பாவ சேற்றில் கிடந்த ஓர் பாவி நானையா, உந்தன் நேசம் போல் ஒன்றும் இல்லையே. எனில் என்ன கண்டி என்னை நேசிக்க இப்பாவிக்கு தகுதி இல்லையே என் இயேசுவே. பாதத்துல இவள் தன்னை அர்ப்பணிக்கும் போது அங்க நடந்த சம்பவம், அங்க இருந்தவங்க எல்லாம் அவளை தப்பா நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ விஷயத்தை அவர் கையில் எடுக்கிறார். இதுதான் குயவன் கையில் எடுக்கணும். இவருடைய மேட்டரை அவர் கையில் எடுக்கிறார். அவளுக்காக அந்த இடத்துல அவன் ஒரு வார்த்தையும் பேசல. ஏன்னா அவர் பேசுறார் அவளுக்காக. என் விஷயத்தை அவர் கையில் எடுத்தா உருவாகும், வேற யார் கையில் எடுத்தாலும் உடையும். அவர் கையில் எடுத்துட்டார்னா there is hope. ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. வேற யார் கையில் எடுத்தாலும் உடைஞ்சிடும். ஆண்டவர் குரல் கொடுக்கிறார். இவளை குறித்து தப்பா நினைக்கிறாங்க பாருங்க. அதனுடைய 39வது வசனத்துல அழைத்தவன் சொல்லுகிறான், இவள் எப்படிப்பட்டவள்னு இவருக்கு தெரிஞ்சிருக்கு. இவள் பாவியா இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். உடனே அடுத்த வார்த்தை, இயேசு அவனை நோக்கி சொல்லிட்டு சொல்றார். அப்ப முதல்ல அவர் குரல் கொடுக்கிறார். இரண்டாவதாக அவர் அங்கீகரிக்கிறார். என்ன அங்கீகரிக்கிறார்? அவ என்னெல்லாம் செய்தாலோ அதை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். நீங்க அன்பு செலுத்திட்டீங்கன்னா நீங்க செலுத்துகிற ஆராதனை அவர் ஏற்றுக்கொள்வார். ஒரு பாவியாகிய ஸ்திரீ வந்து பரிமள தைலத்தை கொடுத்து அவர் ஏற்றுக்கொள்வார் என்றால் காயின் வந்து நிற்பான். என்ன ஆண்டவரே, நான் அன்னைக்கு காணிக்க கொண்டு வந்தேன், நீங்க ஏற்றுக்கொள்ளல. ஆனா இவ கல்லறியப்பட வேண்டியவள், இவள் கொண்டு வந்த பரிமள தைலம், இதை எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னு கேட்ட ஆண்டவர் சொல்வார், காயினே அவள் என்ன அன்பு செலுத்துறா. அவள் என்னை நேசிப்பதின் அடையாளம் என்ன தெரியுமா? நேற்று வர பாவத்தில் இருந்தா, இன்னைக்கு என் பாதத்தில் இருக்கிறா. பாவத்தை நேசிக்கிறவர்களுக்கு பாதத்தில் இருக்க முடியாது, பாதத்தை நேசிக்கிறவர்களுக்கு பாவத்தை தொடர முடியாது. என் வாழ்க்கையில நான் பாவத்தை மீண்டும் தொடர்கிறேன் என்றால் அவர் சந்நிதியை நான் விரும்பவில்லை என்ற அர்த்தம். ஒன்றை நேசித்து இன்னொன்றை பகைப்பான். இதுதான் நேசத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி. நம்ம ஒன்று நேசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா இன்னொன்னு நம்ம அறியாமலே வெறுக்க ஆரம்பிச்சிருவோம். வெறுப்பு என்பது நம்முடைய முகத்தில் காண்பிப்பதல்ல. வெறுப்பினுடைய ஆரம்பம் என்ன தெரியுமா? அந்த காரியத்தை விட்டு விலகுவது.
ஒருத்தங்க கிட்ட நம்ம பேசாம, முதல் ஸ்டெப்பே அப்படிதான், பேசாம வேலை கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் பண்ணும். வேண்டாம் வேண்டாம், இவங்க வேண்டாம், இவங்க வேண்டாம். அது நாளடைவில் என்ன ஆயிரும்னா அவங்க மேல இருக்கிற அன்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிரும். அந்த அன்பு கம்ப்ளீட்டா போயிட்டுனா அவங்களுக்கு ஏதாவது ஆனா கூட நம்ம இருதயம் ஃபீல் ஆகாது. நம்ம அவ்வளவெல்லாம் ஃபீல் பண்ண மாட்டோம். நம்மளோட கேஷுவலா நார்மலா இருப்போம். ஏன்னா அவர்களை குறித்த அந்த அன்பு என்கிற ஈரம் நம்முடைய இருதயத்திலே காய்ந்து விட்டது. இதுதான், ரெண்டு எஜமான ஒருமித்து நேசிக்கவே முடியாது. உலகத்துக்கும் உன்னதத்துக்கும் ஒரே போல ஊழியம் செய்ய முடியாது. இந்த நேசத்தினுடைய இது வலிமையே இதுதான். இவள் நேசிக்க ஆரம்பிக்கிறாள். நேசம் இவளை எங்கே கொண்டு வந்து விட்டது என்றால் இயேசுவின் பாதத்தில் கொண்டு வந்து விட்டது. இயேசுவின் பாதத்தில் வந்தவளுடைய வாழ்க்கையை கர்த்தர் கையில் எடுத்துக்கொண்டார். அவருடைய அவர் ஹேண்டில் பண்ண, அவர் கையில் எடுத்துட்டார். இப்ப அவர் குரல் கொடுக்கிறார், அவர் அங்கீகரிக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த கூட்டத்தின் நடுவில் அவர் அவளை எப்படி கனப்படுத்தினார் தெரியுமா? ஆமென். சீமோனை பார்த்து சொல்றார், அந்த பரிசேயனை பார்த்து சொல்லுகிறார், நான் உன் வீட்டுக்கு வந்தபோது ஆமென் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ கண்ணீரினால் என் கால்களை நினைத்து தன் தலைமயிரினால் அவர்களை துடைத்து, நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல். ஆமென். இங்க பாத்தீங்களா, அந்த சீமோன் இவளுடைய பாவத்தை சொல்ல துடித்துக் கொண்டிருந்த போது இயேசு அவள் காண்பித்த பாசத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இயேசுக்கு தெரியாதாக இவன் எப்படி நேர்த்திருந்தான்னு, இவ போன வாரம் எப்படி இருந்தா, இவளுடைய பழைய வாழ்க்கை எல்லாம் தெரியுங்க. ஆனால் இவள் எப்பொழுது தன் பிள்ளைகளை உணர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பினாரோ அப்பொழுது பழையன ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. நேசம் மரணத்தை விட வலியது. நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தங்க உங்க பாஸ்ட், உங்க பழைய வாழ்க்கை குறித்து பேசுவதை குறித்து ஒரு நாள் நீங்க worry பண்ணாதீங்க. ஆமென். நம்மை மாற்றினவருக்கு தெரியும், நம்மை கண்டெடுத்தவருக்கு தெரியும். பேசுவாங்க, பேசுறதுக்குன்னு சில பரிசேய சீமோன்கள் இருப்பார்கள். ஆமென். அதெல்லாம் இவனுக்கு தெரியாதா, இவளை தெரியாதா, இவங்களை தெரியாதா, அவங்கள தெரியாது, பேசட்டுங்க பேசட்டும். ஆண்டவர் எதை பேசுறாரு பாத்தீங்களா? பாசத்தை. இவ காட்டுன பாசத்தை பேசிட்டு இருக்கிறார். நம்ம எவ்வளவுதான் பாசம் காட்டினாலும் ஒரு சின்ன விஷயத்துல தவறிட்டா மனுஷன் அந்த சின்ன விஷயத்தை தான் பெருசா பேசிட்டு இருப்பான். இதுதாங்க உலகம். 99 நன்மை செஞ்சுட்டு ஒரு காரியம் செய்யாம விடுங்க, அந்த செய்யாம விட்ட காரியத்தை பெருசா பேசி செய்த நன்மைகளை மறக்கிறது தான் இந்த உலகம். ஆனா ஆண்டவரை பாத்தீங்களா, நீ பாசத்தை காண்பிக்க ஆரம்பித்தால், நீ அவர் மேல இருக்கிற நேசத்தை காண்பிக்க ஆரம்பித்தால், அவருடைய வாயில உன்னை குறித்து பேசும்போது இவ எப்படி அன்பு கூறுகிறா பாரு. எவ்வளவு நல்ல தேவன் அவர். அதாவது இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, தேவைக்காக இயேசு என்கிற நிலையில இன்னைக்கு கிறிஸ்தவம் போயிட்டு இருக்கிறதுனால தான் அவர் மேல அந்த அன்பை காண்பிக்க தவறிவிட்டோம். தேவன் அன்புள்ளவர் என்று 2000 வருஷத்துக்கு முன் இயேசு பிறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியணும் இல்லை, ஆண்டவர் அன்பாகவே இருக்கிறார். ஆனால் ஜனங்க அதை புரியாம போயிட்டாங்க, அது உள்வாங்காம போனதுனால தான். பழைய ஏற்பாடுல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட சிலர் மாத்திரம் அதை உள்வாங்கி அவர் ரொம்ப நேசிக்க ஆரம்பித்தாங்க, நெருங்க ஆரம்பித்தாங்க. என்ன பார்த்தா நீ உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் மோசே பார்க்க துணிகிறான் என்றால் அவர் அன்பானவர் என்று தெரிந்ததுனால தானே. இது தெரியாததுனால தானே ஜனங்கள் சொன்னாங்க, நாங்க வரமாட்டோம், நீங்க போங்க, நீங்க போங்க, நாங்க இங்கே நிக்கிறோம், நீங்க கேட்டு சொல்லுங்க. ஐயோ, நாங்க கிட்ட வந்தாலே செத்துருவோம். மோசே செத்தாலும் பரவாயில்லன்னு கிட்ட போறான். மோசே செத்தாரா? இல்ல, அவருக்கு தெரியும் அவர் எவ்வளவுக்கு எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவரோ அவ்வளவுக்கு அவ்வளவு அன்புள்ளவர். ஹல்லேலூயா. இதை புரிந்து கொண்ட தாவீது சொல்றார், நான் உம்மிடத்தில் அன்பு கூறுகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் அப்படி சொன்னதாட்டு இல்லை. அவங்கள நாங்கள் சேவிப்போம், ஒரு அடி வரும்போது இனி நாங்கள் சேவிப்போம், உண்மையை பின்பற்றி. ஆனால் அன்பு கூறுகிறேன், ஐ லவ் யூ லார்ட் அப்படி சொல்ல முடியாம தவித்த இடத்துல தான் ஆண்டவர் பார்த்தார், இவன் ஏன் இவ்வளோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றான், இவ்வளோ தள்ளி நிற்கிறான், பேசாம அவன் கிட்ட நம்ம போயிடுவோம், நம்ம கிட்ட வருவான்னு பார்த்தா வரமாட்டேங்க, நாம போயிடுவோம்னு சொல்லிட்டு என்னை போல உங்களை மாதிரி அவர் வந்து இறங்கி. அதன் அடையாளம் என்ன? இவ்வளவாய் உலகத்தில் அன்பை வெளிப்படுத்த வேற யாரை அனுப்பினாலும் வேலைக்காவதுன்னு சொல்லி தம்முடைய சாயல், அது தற்சரூபமாக இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நமக்கு தந்தரளி. அதான் அந்த பிதாவானவருக்கு ஒப்பா இருக்கிறவர். இப்பொழுது ஒருவன் மார்பில் சாய்ந்திருக்கிறான், ஒருவன் சொல்றான் அன்பினை நெருக்கி ஏவதுன்னு, இன்னொருத்தி பாதத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறா, ஒருத்தி காலில் இருக்கிறா, ஒருத்தர் மார்பில் இருக்கிறா. ஆமே, பிள்ளைய தூக்கி கர்த்தர் தூக்கி வச்சிரு, பிள்ளைகளை தூக்கி எடுக்கிறார் பாருங்க. ஃபுல் அன்பு. இந்த நெருக்கம், ஆண்டவரை நேசிக்கிற அந்த இருதயம் நம்ம எங்க கொண்டு விடும்னா அவர் பாதத்துல கொண்டு வந்து விடும். தேவனுடைய சமூகத்தில் யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லி இவள் எதுல மட்டும் கவனம் செலுத்துகிறாள், என்ன யாரு என்ன பார்க்கறாங்க, எப்படி நினைக்கிறாங்க, இப்படி கவனம் செலுத்துறவங்களால தேவனிடத்தில் அன்பு கூறவே முடியாது. அவன் என்ன வேணாலும் நினைக்கட்டும், என்ன வேணாலும் சொல்லட்டும், என் மேல பாவிங்கிற அடையாளத்தையே குத்தட்டும், நான் அவரிடத்தில் அன்பு கூறுவது மாத்திரமே என்னுடைய கவனமா இருக்கும். அவளுடைய விஷயத்தை அவர் கையில் எடுத்துட்டார். அந்த அப்படியே சால்வ் ஆயிட்டு. எப்படி கனப்படுத்துறாருன்னா, நீ தண்ணி தரல, அவ கண்ணீரே தந்தா.
நீ என்னை முத்தமிடவில்லை, அவள் ஓயாமல் முத்தமிட்டு கொண்டிருக்கிறார். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, சீமோனே உன்னை விட இவ பெஸ்ட். ஆமே, எப்படி இருக்கும் அந்த சீமோனுக்கு? அவரு சீஷர்களோட கம்பேர் பண்ணிட்டு இருப்பார். அந்த சீமோன பேதுரு கிடையாது, இது பரிசேயன். ஒருவேளை நான் விருந்து வச்சதுனால இந்த ஏரியாவில் முதல் விருந்து வைத்தது நானா இருக்கேன், சபையில் முதல் விருந்து வைத்தது சிலருக்கு அதில் ஒரு சந்தோஷம். அப்படி விருந்து வைக்கிறவங்க பார்த்துருக்கீங்களா? அப்படி அவங்க அப்படியே நிற்பாங்க, நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிடுங்க அப்படி சொல்லிட்டு அதில் ஒரு சந்தோஷம். முதல் விருந்து வைக்கிறது நானாக இருக்கணும். இயேசுவை கூப்பிட்டு முதல்ல ஆண்டவர் சொல்லிட்டார், இங்கே பாருப்பா எல்லாம் ரைட்டு, ஆனால் உன்னை விட அவள் பெஸ்ட்டுட்டார். அப்போ தேவன் எதுக்கு வேல்யூ பண்ணுறாரு பார்த்தீங்களா? அன்புக்கு வருவது. நீ ஆண்டவருக்கு என்ன செய்தா என்பதல்ல கணக்கில் வருவது, அதுக்குள்ள பலனை அவர் தருவார். ஆனால் நீ ஆண்டவர்கிட்ட எப்படி இருக்கிற? பாதத்தில் விழுந்தவளுடைய விஷயத்தை கர்த்தர் கையில் எடுத்தார். என் மேட்ரை, என் காரியத்தை என் ஆண்டவர் கையில் எடுக்கணும்னா நான் விழ வேண்டியது பேதுரு காலையோ யோவான் காலையோ இயேசுவனுடைய பாதத்தில். அதற்கு எனக்கு என்ன தேவைன்னா, இதுவரை நேசித்த நேசம் பத்தாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நேசம் பத்தாது. ஆமே, ஹல்லேலூயா சொல்றீங்களா? நேசம் பத்தாது, இந்த நேசெல்லாம் பத்தாது. இது நம்மளை கொண்டு வந்து நம்ம நேசெல்லாம் கொண்டு வந்து நிறுத்துறதோட சரி. இது அவளை நிற்க வைக்குது, அவளை உட்கார வைக்குது, அவளை மண்டியிட வைக்குது, அவளை முத்தமிட வைக்குது. இங்கே பாருங்க, இந்த சீமோன் தப்பா நினைச்சிட்டு இருக்கும்போது இவள் முத்தமிட்டு கொண்டிருக்கிறாள். அவன் இவளை எப்படியாவது வார்த்தையினால நினைவுனால குத்தலாம் நினைக்கும் போது இவள் முத்தலாம் நினைச்சிட்டு இருக்கிறாள். ஆமாம், ஆண்டவர் அவளுடைய விஷயத்தை கையில் எடுத்துட்டாரு. அவளுடைய பாதத்தில் இருக்கிறவனுடைய விஷயத்தை, காரியத்தை கர்த்தர் கையில் எடுப்பார். கர்த்தர் ஒரு விஷயத்தை கையில் எடுத்துட்டாருன்னா அந்த விஷயத்துல ஜெயம் உண்டு. ஆண்டவர் என்ன சொன்னார்? வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் யுத்தம் பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆவியானவர் கொடியேற்றுவார் சொல்லியிருக்கா. அதன் அர்த்தம் என்னன்னா, ஆண்டவர் டீல் பண்ணிட்டாருனால ஜெயம் ஃபர்ஸ்டே எழுதப்பட்டாகி விட்டது. ஆமே, ஜெயம் கொடி ஏத்திட்டு தான் அடுத்தடி. கொடியை கண்டே அசீரியன் என்ன செய்வானா? நடுங்குவானா. கொடிய கண்டே நடங்குவான் அவர். அப்ப அவர் தான் திரும்ப. அதனாலதான் ஒரு வழியாய் புறப்பட்டு வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடுவார்கள். இன்னொரு வார்த்தை இருக்கிறது, தண்ணீர் உடைந்து ஓடுறது மாதிரி. தண்ணி உடைஞ்சு ஓடுறது எங்க ஓடுன்னு தெரியுமா? துண்டை காணும், துணியை காணும்னு சத்துரு. அதனால உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணும். நேத்து வந்து சத்தம் போட்டு இருந்தவன இன்னைக்கு ஏன்? அந்த விஷயத்தை கர்த்தர் கையில எடுத்தார். ஹல்லேலூயா. நம்முடைய விஷயம் கர்த்தர் கையில் எடுக்கட்டும், கர்த்தர் கையில் எடுக்கட்டும். ஆண்டவரே, பல கேள்விகளுக்கு என்னால் பதில் சொல்லி நான் தளர்ந்துட்டேன். ஆண்டவரே, தளர்ந்துட்டேன். இவன் இந்த வீட்டில் வர்றது வரைக்கும் இந்த சத்தம் தான். அங்கே பாரு, அவ போற போற, அவ போற போற, அவ போற போற. எப்போ பாதத்தில் விழுந்தாலும் கர்த்தர் குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அவர் அத்தனை பேருக்கு முன்னாடி அந்த இடத்துல மட்டும் ஆண்டவர், சே இவன் வந்து என் பாதத்தில் இருந்து முத்தமிட்டா இவங்க என்ன நினைப்பாங்க அப்படி நினைச்சிருப்பாருனா. அப்படி நினைக்காததுனால தான் ஆமே நமக்காக அவர் அடிக்கப்பட்டார். இன்னைக்கு அந்த பாதத்தை நம்ம பிடித்துட்டு இருக்கிறோம், அந்த கரத்தை நம்ம பற்றி பிடித்து இருக்கிறோம், அந்த மார்பில் நம்ம சாய்ந்து இருக்கிறோம். அவரும் நினைக்கல பார்த்தீங்களா? யார் என்ன நினைச்சா என்ன, அவளும் நினைக்கல. இதான் மிகவும் அன்பு கூர்ந்தார். அவர் முந்தி அன்பு கூர்ந்தார். அந்த அன்பை உள்வாங்கி நாமும் அன்பு கூறும்போது இந்த நேசம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு காலையிலேருந்து இந்த நேசத்தை குறித்த தாக்கம் அதிகம் பிடித்ததுனால தான் இந்த ஒரு பாயிண்டே இழுத்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். என் விஷயத்தை கர்த்தர் கையில் எடுப்பாராக. அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்தி எந்த காரியத்தை கர்த்தர் கையில் எடுக்கணும், ஆண்டவரே இந்த அடையாளம் மாறணும்னா, இந்த சிச்சுவேஷன் இனி சால்வ் ஆகணும்னா, இந்த விஷயத்தை நீங்க கையில் எடுத்தா மட்டும்தான் உண்டு. ஆண்டவரே, என் காரியத்தை கர்த்தர் கையில் எடுப்பீராக. கர்த்தர் குரல் கொடுங்கப்பா, நீங்க பேசுங்கப்பா. ஆண்டவரே, எந்த இடத்துல இழிவா எண்ணப்பட்டாலோ அந்த இடத்துல கர்த்தர் அவனை விட பெஸ்டா கனப்படுத்தின தேவன், கனப்படுத்தின தேவன். உடரபலரதனரே நம்புவே என் இயேசு ஒருவரை நான் நம்புவேன், நம்புவேன், நம்புவேன். க்ளோரி, நான் நம்புவேன். கர்த்தர் கையில் எடுக்க நம்ம காலில் இருப்பது அவசியம். ஆண்டவர் பாதத்தில், ஆமா, உங்க தனிப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து, ஆமா, நம்முடைய விசுவாசக்கு நான் அப்பா பாதத்தில் இருக்கிறேங்கிற நிச்சயத்தில் நீங்க நல்லா நேசிக்க ஆரம்பிங்க. ஆண்டவர், ஆண்டவர் நினைத்தது, ஆண்டவரே, ஆமே
தனிமையிலிருந்து இயேசுவே உம்மை நேசிக்கிறேன் அப்பா, ஐ லவ் யூ அப்பா, அப்படி மனசார நீங்க சொல்லி பாருங்க. ஆண்டவர் அதை கேட்க விரும்புறாரு. ஆண்டவர் அதை கேட்க விரும்புறாரு. ஆண்டவருடைய கையில் இருக்க அவர் காலில் இருக்கணும். யார் அவர் காலில் இருப்பாங்க தெரியுமா? அவர் ரொம்ப நேசிக்கிறவர். இரண்டாவதாக உபாகம் 33:3. உபாகம் 33:3. மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். உம்முடைய கையில் இருக்கிறார்கள். அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினாலே போதனை அடைவார்கள். அப்ப யார் அவருடைய கையில் இருக்கிறாங்க தெரியுமா? யார் அவர் பாதத்தில் இருந்து வார்த்தையை கேட்கிறாங்களோ அவர்களை கையில் எடுக்கிறார். பாதத்தில் விழுந்து போதனை அடைவார்களாம். இது யாருக்கு மட்டும் முடியும்னா வார்த்தையின் மேல வாஞ்சி உள்ளவர்களுக்கு மட்டும்தான் முடியும். இந்த மரியாள் பாத்தீங்களா? மார்த்தாள் இயேசுவை வீட்டுக்கு அழைத்து ஏற்றுக்கொண்டு வரும்போது மரியாள் போய் உட்கார்ந்துட்டான். மரியாள் வேலை செய்யக்கூடாதுன்னு போய் உட்காரல. மார்த்தாளுடைய கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, அவள் என்னை விட்டுட்டு வந்துட்டா அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம்? அது வரைக்கும் அவள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறா? வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறா. ஆனா இயேசுவை பார்த்ததும் தன் எல்லாவற்றையும் மறந்துட்டா. போய் உட்கார்ந்து இருந்துட்டு பாதத்தில் உட்கார்ந்து இருந்து வார்த்தையை கேட்டுட்டே இருக்கிறார். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்னா, தேவையானது இது போதும். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்தெடுத்தார். பாதத்தில் உட்கார்ந்து வார்த்தையின் மேல வாஞ்சி உள்ளவர்களா இருக்கணும். வார்த்தையை கேட்க மனதுள்ளவர்களா இருக்கணும். மூன்றாவதாக வார்த்தைக்கு செவி சாய்க்க தீர்மானித்தவர்களா இருக்கணும். அவர் என்ன சொன்னாலும் அதன் அடையாளம் தான் பாதத்தில் இருப்பது. நீங்க சொல்லுங்க, அவர் கூட சேர்ல இருக்கிறது கிடையாது. அவர் பாதத்தில் இருக்கிறது. நான் பாதத்தில் இருக்கிறனாலே சொல்லும் அடியேன். அதான் வார்த்தையின்படி செய்ய விரும்புகிறவர்களா இருக்கணும். வார்த்தையின்படி செய்ய விரும்புகிறவர்களா இருக்கணும். வார்த்தையை வாழ்க்கையாக்க துடிக்கிறவர்களா இருக்கணும். இவர்கள் தான் அவருடைய பாதத்தில் விழுந்து வார்த்தைகளினாலே போதனை அடைகிறவர்கள். வார்த்தையின் மேல் வாஞ்சி உள்ளவர்கள், வார்த்தையை கேட்க மனதுள்ளவர்கள், வார்த்தைக்கு செவி சாய்க்க தீர்மானிக்கிறவர்கள், வார்த்தையின்படி செய்ய விரும்புகிறவர்கள், வார்த்தையை வாழ்க்கையாக்க துடிக்கிறவர்கள். அப்படி துடிக்கிறவனுடைய ஜெபம்தான் நம்முடைய நல்ல ஆவி என்னை செவையான வழியிலே நடத்துவாராக. ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை பார்த்தீங்களா? அவருடைய பரிசுத்தவான்கள். ஆண்டவர் தமக்கென்ற ஒரு கூட்டத்தை பிரித்தெடுத்து ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் சபையே. ஆமென். எப்படி ஒவ்வொரு டினாமினேஷன் வந்துச்சு? ஒவ்வொரு காலகட்டத்தில் பிரிந்து 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 இல்ல, பல டினாமினேஷன்ஸ் இருக்கட்டும். ஆண்டவர் ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஒரு கூட்டத்தை பிரித்தெடுத்திருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட டினாமினேஷனுக்குள்ள இருக்கிறவங்கள தான் ஆண்டவர் தெரிந்தெடுப்பார்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லல. அதே நேரத்தில் எல்லா டினாமினேஷனுக்குள்ளேயும் தம்முடையவர்களை வைத்திருக்கிறார். அது நமக்கு தெரியாது. அவங்களை கர்த்தர் என்ன செய்கிறார்னா வார்த்தையினால பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஏன்? அவருடைய பரிசுத்தவான்கள். என்னுடைய அடையாளம் பரிசுத்தவான் என்பதை காட்டிலும் அவருடைய பரிசுத்தவான் என்று இருக்குமானால், ஹல்லேலூயா, பரிசுத்தவான்களே அப்படின்னா எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். ஆனா இங்கே பாருங்கள், மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். பரிசுத்தவான்கள் எல்லாரும் அவருடைய கை அப்படி இல்லை, அவருடைய பரிசுத்தவான்கள். இந்த அவருடைய பரிசுத்தவான்கள் யார் தெரியுமா? இன்னும் பரிசுத்தம் என்கிற நிலையை நோக்கி போகிறவர்கள். நான் தான் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, அபிஷேகம் பெற்றாச்சு, தச்சில் சேர்ந்தாச்சு, டைத்து கரெக்டாக கொடுக்குறேன், அப்புறமா நான் 10 கட்டளைகளை கை கொள்ளுகிறேன். இப்படி நாமவே ஒரு 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 லைனை போட்டு இவ்வளவு செஞ்சுட்டா அவ்வளவுதான், நம்ம தான் பெர்ஃபெக்ட் அப்படின்னு நினைக்கிறோம் தெரியுமா? அது அல்ல. இன்னும் இன்னும் யோபு சொல்றார், நான் நீதிமானா இருந்தாலும் நான் அவர்கிட்ட இரக்கத்துக்காக கெஞ்சுவேன். இதுதான் அந்த இன்னும் என்கிற நிலை. நான் நீதிமானா இருந்தாலும் நான் இரக்கத்துக்காக கெஞ்சுவேன். ஏன்னா என்னுடைய நீதி எல்லாம் அவருக்கு முன்னாடி அழுக்கான கந்தை. அதான் அவருடைய. அவங்க என்ன செய்வாங்கன்னா, நான் கேட்காத பிரசங்கமா சிலர்ல சொல்லுவாங்க, நாங்க நிறைய பிரசங்கம் கேட்டாச்சு, இயேசுவே பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நான் கேட்காத பிரசங்கமா, நான் படிக்காத பைபிளா? எத்தனை பைபிள் படிச்சு முடிச்சிருக்கிறேன் தெரியுமா? ஆமே.
இத்தனை பைபிள் படிச்சு முடிச்சதுக்கு ஒரு வசனம் கூட உங்க வாழ்க்கையில இல்லையே. ஒரு வசனம் கூட வாழ்க்கை நம்மை தேவன் நிருபங்களாய் வைத்திருக்கிறார். என்னை காண்போர் உம்மை காண அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், நான் பரலோகத்துக்கு போயிருவேன், என் மனைவி பிள்ளைங்க வர்றதுதான் டவுட்டா இருக்கு. எனக்கு அப்பவே அவரை குறித்து டவுட், ரொம்ப பாரம். ஆண்டவரே, இந்த ஆத்மாவை எப்படியாவது காப்பாத்திருங்க ஆண்டவரே. நான் போயிருவேன், ஆனா எனக்கு மனைவி பிள்ளைகளை குறித்து தான் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. எனக்கு அப்பவே கன்ஃபார்ம் ஆயிட்டு இவர் இப்போ போறதுக்கு. சிலருக்கு எண்ணங்கள் அப்படி, நான் போயிருவேன், நீ எப்படி? நான் போன போறேன், என்ன செய்வேன்? ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல, அவருடைய பரிசுத்தவான்கள் என்ன செய்வாங்கன்னா, எல்லாம் தெரியும் நிமிர்ந்திருக்க மாட்டாங்க, அவருடைய பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே பேசுங்கப்பா, நீர் பேசாவிட்டால் நான் உடைந்து போவேன், குலைந்து போவேன். நீர் பேசாவிட்டால் நான் உடைந்து போவேன். ஆமென். என் கூட டெய்லி, பிரியமானவர்களே, இது டெய்லி வேணும். பேசுங்கப்பா. நம்ம எல்லாம் ஒரு வாக்கு தத்தத்தோட ஸ்டாப் பண்ணிடுறோம். ஆண்டவரோட உள்ள கான்வர்சேஷன்ல ஆண்டவர் பேசும்போது, நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்க வேண்டும் ஆமென் சொல்லிட்டு, இல்ல ஆண்டவரே, எப்படி இதுக்கு நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, இதுக்கு நான் இந்த ட்ராக்ல ஓடணும் ஆண்டவரே. அதான் ஆலோசனை. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் துதிப்பேன். அவருடைய ஆலோசனைக்கு நம்மை, அதனால நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து. அந்த ஆலோசனை வேணுங்க. அப்போதான் நான் வலது புறம் இடது புறம் சாயும் போது வழி இதுவே, வழி இதுவேன்னு சொல்றது வாக்குத்தத்தம் கிடையாது, ஆலோசனை. காணான் வாக்குத்தத்தம், ஆனா வழி இதுவேங்கிற சத்தம் கேட்டு நடக்கிறவங்களுக்கு தான் அந்த காணான். எல்லாரும் அந்த காணான் கேட்டதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அடுத்து வழி இதுவேன்னு தெரியாததுனால அவங்களா ஒவ்வொரு வழியை பார்த்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் வழி இதுவே, அது மேகத்து கீழே இருக்கிறவங்களுக்கு தெரியும். யோசுவா காலை கஷ்டம் பார்க்காம மேகத்து கீழே இருந்தாங்க, நேராக சுதந்திரித்தாங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் காணான்னு கேட்க வாஞ்சே இருக்கு, ஆனால் வழி இதுவேன்னு கேட்கறது பிடிக்காது. என்ன எப்போ பார்த்தாலும் ஒரே அட்வைஸ், ஒரே அட்வைஸாக இருக்கு. இல்லை, வழி இதுவேங்கிற சத்தம் என் காதில் கேட்கலைன்னா வாக்கு தத்தம் எனக்கு தூரமாகவே இருக்கும். வழி இதுவேங்கிற சத்தம் கேட்டு நான் நடந்தால் வாக்கு தத்தம் என் கையில் இருக்கும். கேட்கணும் கேட்கணும். நான் அவர் கையில் இருக்க, அவர் பாதத்தில் விழுந்து. மோசே பாருங்க, ஆண்டவர் முகமுகமாய் பேசுகிறவன். ஒரு 5 நிமிஷம் கூட எடுத்துக்கிறேன், டைம் ஆயிட்டு, குயிக்கா முடிச்சிடறேன். முகமுகமாய் பேசுகிறவன் மோசே. அப்படி பேசின மோசையே கர்த்தாவே உங்களை பார்க்கணும் சொல்லும்போது கர்த்தர் அவனுக்குன்னு கொஞ்சம் கண்டிஷன் வைக்கிறார். யாத்திராகமம் 34வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். நீ ஆயத்தமாக, விடியற் காலத்தில் ஆயத்தமாக இப்படி வா அப்படி வான்னு சொல்லி அவரை பார்க்கும் வண்ணமாய் அவ்வளவு ஆயத்தப்படுத்தி கண்மலையில் கொண்டு போய் நிறுத்தினதுக்கு அப்புறமும் கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு முன்பதாக வேதம் சொல்லுகிறது 8வது வசனம், மோசே தீவிரமாய் தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டான். இவன் தாங்க கற்றுக்கொள்கிறவன், இவன் தாங்க வளருகிறவன், இவன் தாங்க இன்னும் பரிசுத்தம் என்கிற நிலையை நோக்கி பயணிக்கிறவன். அவருடைய பரிசுத்தவான்கள் அவர் கையில் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலில் இருக்கிற மண்ணு கையில் வரும், அவர் பாதத்தில் இருக்கிறவங்க அவர் கையில் இருப்பாங்க. உன்னத பாட்டின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனத்தில் காட்டு மரங்களுக்குள்ளே சூனேமியாள் இப்படி சொல்றாங்க, அது நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன், நான் வாஞ்சையா உட்கார்றேன், அதன் கனி என் வாய்க்கு மதுரமா. இந்த வார்த்தையை டேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தான் உட்காருவாங்க. இன்னும் வேணும், இன்னும் வேணும். எப்பொழுது அவள் பாதத்தில் வாஞ்சையாய் வார்த்தைக்காய் உட்காருகிறாளோ, அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் என்ன விருந்து சாலைக்குள்ள அடைத்து கொண்டு போனார், என் மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. 5வது வசனத்தில் அவர் இடது கை என் தலை கீழ். 6வது வசனம் வலக்கரத்தாலே. அப்படியே பாத்தீங்களா, பாதத்துல உட்கார்ந்து இருக்கிறவளை 2 கையால அணைத்துக் கொள்ளுகிறார். அவர் கையில் எடுத்துட்டார்னா அவருடைய கிளைமேக்ஸ் என்ன தெரியுமா? வனாந்திரத்திலிருந்து தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வருகிற இதுதான் கிளைமேக்ஸ்.
எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க, யாருப்பா இது, இவர் மேல இப்படி சார்ந்து கொண்டு போறா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை மிகவும் நேசிக்கிறவர்களாகவும் அவருடைய வார்த்தையை மிகவும் விரும்பி கேட்கிறவர்களாகவும் நாம் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது நம்ம எங்க இருக்கிறோம், அவர் பாதத்தில் இருக்கிறோம். அப்படிப்பட்டவர்களை எப்படி அந்த குயவன் கையில எடுத்து உரிமையா, அதன் மேல முழு உரிமையாய் அதை தனக்கு பிடித்தமான பாத்திரமாய் மாற்றுகிறானோ, அப்படியே இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் கையில் எடுத்து பிரயோஜனமுள்ள உபயோகமுள்ள பாத்திரங்களாய் கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே, உம்முடைய திரு சமூகத்தில் அப்படியே என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி முடிந்தால் முழங்காற்படிட்டு ஒரு 5 நிமிடங்கள் நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, உண்மையாய் உங்களை நேசிக்க கிருபை தாரும் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், நான் பின் திரும்பேனே, உம்மையே நான் நேசிப்பேன். எஸ் ஃபாதர், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், நான் பின் திரும்பேனே, நான் பின் ரெண்டு கரங்களை உயர்த்தி உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் என்ன துன்பமே வந்தாலோ நான் பின் திரும்பேனே, உம் சந்நிதியில் ரெமலே கமராசதனரே. ஹல்லேலூயா. என்ன துன்பமே வந்தால் நான் பின் திரும்பேனே, நான் பின் திரும்பேனே, உம்மையே நான் நேசிப்பேன், மிகவும் மிகவும் உம்மையே. எங்க நேசெல்லாம் நார்மலா தான் இருக்குப்பா, இதை தாண்டி நேசிக்க கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, இதுவரை நாங்க உங்களை நேசிக்கிற நேசம் பத்தல்லப்பா, பத்தாத ஆண்டவரே. உம் பாதத்தில் அமர்ந்து ஆராதிப்பேன், உம் பாதத்தில் உம் வசனம் தியானித்து அகமகிழ்வேன். எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலோ அசைக்கப்படுவதில்லை, உம் பாதத்தில் அமர்ந்து glory செலரே மமரே மமரோ. எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலோ அசைக்கப்படுவதில்லை. ஆண்டவரை பார்த்து பேசுங்க. ஆண்டவரே, எங்க நேசம் நார்மல் நேசமா இருக்குப்பா, கொஞ்ச நாள் பழகிறது, அப்புறம் அப்படியே விடுறது. ஆண்டவரே, இவள் தொடர்ந்து முத்தமிட்டு கொண்டிருக்கிறாளே, என்னை முத்தமிட இவளுக்கு போர் அடிக்கலையே, என் மேல இருக்கிற நேசத்தை காட்டிட்டே இருக்கிறாளே, அதை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறாளே. ஆண்டவருக்கு அது எவ்வளவு பிடிச்சிருக்கு பாத்தீங்களா, எவ்வளவு அதுல பிரியமா இருக்கிறார் பாத்தீங்களா. ஆண்டவர் உங்களை நேசிக்கிற, அதை மிகவும் நேசிக்கிற, அதை மிகவும் நேசிக்கிற இருதை எனக்கு வேணும்னு கேட்கிறவங்க மட்டும் அப்படியே 2 கைகளை உயர்த்தி அப்பாட்ட கேளு. எனக்கு அது மிகவும் நேசிக்கிற, அப்ப என்னுடைய நேசம் நான் சொல்றேன்ப்பா, அது நார்மல்பா. ஆண்டவரே, நார்மலப்பா, எல்லாரும் எப்படி உங்களை தேடுறாங்களோ அப்படிதான் தேடுறேன்ப்பா. ஆண்டவர் அதை தாண்டி இவளோ அத்தனை பேர் நடுவில் அவளை மேன்மையா சொன்னீங்களே, இவளோ நான் வந்தது முதல் என் பாதத்தை ஓயாமல் முத்தமிட்டு கொண்டிருக்கிறேன். ஏன் தெரியுமா? சீமோனே, நீ என்கிட்ட அன்பு கூறுகிற, ஆனா இவள் மிகவும் அன்பு கூறுகிறாள். ஆண்டவரே, இந்த அனுபவத்துல என்னை வளர்த்துங்கப்பா, என்னை கொண்டு வாங்கப்பா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர், இந்த அனுபவத்துல நார்மலா உங்களை நேசித்தது போதும்பா, அதிகமா அந்த அன்புல. ஹல்லேலூயா. ஆண்டவரே, கிருபை செய்யுங்க, ஒரு பாதத்துல இருக்க
அர்ப்பணிக்கிறோம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவே ஆராதிப்பே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. அன்பு கூறுவேன் ஆராதனை 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 ஆராதனை. Glory lama karaba shandadalala. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? ஆமென். ஆண்டவரே, எங்கள் மேல முழு உரிமையும் உமக்கப்பா, எங்கள் முழுமையும் ஒருவருக்கே தகப்பனே. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா.